ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிகவி லிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்களோட அதர் ரெசிபீஸ்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிம்பிளாகவும் ஈஸியாக எப்படி கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேஎஃப்சி ஸ்டைலையும் டெக்ஸ்டர்லேயும் வரதுக்கு 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த சிக்கன் செய்கிறப்ப நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு நாங்கள் 1 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நம்ம இப்போ வந்து சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 கப் ஆஃப் மைதா எடுத்துகிட்டு அது கூட 1 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாமே உங்களோட காரத்துக்கு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ரிவீல் பண்ண போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக பால் ஊற்ற போகிறோம். ஆமாங்க, இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து காய்ச்சின பால் அப்படி இல்லைன்னா பச்சை பால் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதான் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதோட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுற அளவுக்கான கன்சிஸ்டன்சியில் மசாலாவை கொண்டு வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது பேட்டர் அப்படின்னா நீங்கள் இதோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணான்ற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம சிக்கனை உள்ளே போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனை உள்ளே போட்டு நல்லா பரட்டி விட்றப்போ அதில் வந்து நல்ல மசாலா அப்சர்வ் ஆகும். குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் சிக்கன் ஊறணுங்க. அடுத்து வீட்டில் எதுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களே நாங்கள் இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும். நாங்கள் சும்மா தான் இதை ஆட் பண்ணோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நடந்தது நீங்களே பாருங்கள். சிக்கனில் போட சொன்னா ஐயோ பேட்டில் தெரியுது என் தம்பி என் மேலெல்லாம் போட்டாங்க. பார்த்தீங்களா, மண்டைக்கு மேலே இந்த கொண்டைய மறந்துட்டே குமாருங்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண மறந்துட்டோங்க. அதை ஆட் பண்ண சொன்னதுக்கு என் தம்பி என் மேலெல்லாம் போட்டான். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 5 to 6 hours மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம 5 to 6 hours மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி 2 கப் ஆஃப் மைதா, 1 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு லேயராக சிக்கன் வரும். அதோட கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணாலும் கலர் பொடியும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அதனால் அளவாகவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பவுடர் மிக்ஸ்க்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு இருக்கும், நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண மசாலாலையும் சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, அந்த மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஆகலை அப்படின்னா ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா நம்ம நார்மல் வாட்டரில் ஐஸ் க்யூப் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் தண்ணி ஜில்லுன்னு இருக்கணும். இப்போ வந்து நம்ம மீன்வெல் கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வறுக்கிறதுக்கு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட்டோம். நம்ம இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனை பிரட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டினதுக்கப்புறமா
இந்த பெரட்டி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஐஸ் வாட்டரை, அதில் வந்து டிப் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் தான் உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப மசாலாலாம் கரைஞ்சிரும். திருப்பி அதை எடுத்து நம்ம அந்த ட்ரை மிக்ஸ்லேயே போட்டு பெரட்டிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு சிக்கனில் அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. வேக வேக திருப்பி போட அப்படியே வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போறான் நம்மளே புகழ்ந்துக்கணும். வாவ், சூப்பராக வந்துருக்குங்க. பண்ணிக்க சொல்லலைங்க, நிஜமாலே சூப்பராக இருந்தது சிக்கன். நம்ம வந்து கேஎஃப்சியில் போய் சாப்பிட்ற மாதிரி நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் லேயர்டாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெந்து சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ரிவீல் பண்ண டைம் வந்துருச்சுங்க. யாரெல்லாம் நோட் பண்ணிங்க நாங்கள் கடையில் என்ன ஆட் பண்ணுறப்போ எல்லோ கலர் கவரை? ஆமாங்க. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த சிக்கனை வந்து நல்லெண்ணெயில் தான் வறுத்தோம். அது இதயம் நல்லெண்ணெய். ஸோ நம்ம நல்லெண்ணெயில் வறுக்கிறப்போ நம்மளுக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் அப்படியே வரும் சிக்கனு. அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணிங்கனாலும் போது நம்ம அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த குவான்டிட்டி எண்ணெயில் தான் வறுத்து எடுத்தோம். ஸோ இந்த கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.